கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் புஸ்தகத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை வைத்து எல்லாரும் அதை வணங்கும்படி தாழ விழுந்து தொழுது கொள்ளும்படி கேட்கிறார். ஆனால் இவர்களோ 3 பேரும் அதை செய்யவில்லை. ராஜாவினிடத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த காரியத்தை உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் நீ நிப்பாட்டின பொருட்களை வணங்குவதில்லை என்று சொல்லி ராஜா கிட்ட பேசுகிறார்கள். ராஜாவுடைய சட்டம் கடுமையாயிருக்கிறது. அதை வணங்கவில்லை என்றால் அக்கினி சுவாலைக்குள்ளே போடப்பட்டதான் சட்டம், தண்டனை. அந்த யாரெல்லாம் அந்த சிலையை வணங்கவில்லையோ அவங்களை கொண்டு போய் அக்கினியில போடுவாங்க. அதற்காக பல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் மேல் வைராக்கியம் வைத்த இந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு நம்பிக்கை. எங்கள் ஆண்டவர் எங்களை கட்டாயம் தப்புவிப்பார், நாங்கள் அவருக்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவங்க தான். ஆனா கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாம் மூலமாய் சொன்னதனால இந்த பிள்ளைகள் அதை விசுவாசித்து பொறுமையாயிருக்கிறார்கள். தெரியும் உங்களுக்கு, சிறைபிடிக்கப்பட்டு வந்தவங்க தான். இந்த நேரம் தானே ராஜா தானே சொல்றாரு, நம்ம சிறைபிடிக்கப்பட்டு வந்தவங்க தானே, அதை செய்துலாம் செய்யல பாருங்க, எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனை ஆராதிப்பதற்கு விரோதமா எழும்பும் போது எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் சரியான ஒரு பதில். ஆண்டவர் பார்த்திருப்பார் இல்லையா, நீங்க ஆராதிக்கிற உங்க கடவுள் உங்களை தப்பு வைப்பாரா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த பிரச்சனையிலிருந்து என்ன விடுதலையாக்குவார், இந்த வியாதிலிருந்து என்ன விடுதலையாக்குவார், இந்த கடன் பாரத்திலிருந்து என்ன விடுதலையாக்குவார், இந்த சூழ்நிலை என்ன விடுதலையாக்குவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் பிந்தின வசனத்துல அவர் தப்புவித்தார். 3 பேரை தூக்கி அக்கினியில போட்டாங்க. 4வது நபராய் இயேசு கிறிஸ்து உலாவினார். ஐயா, கேட்கிற சகோதரனே, சகோதரியே, பெரியோர்களே, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்வாரா? எங்கள் ஆண்டவர் செய்வார். எங்கள் இயேசு கிறிஸ்து செய்வார், எங்களை விடமாட்டார். அதான் உங்க விசுவாசம். அவன் தப்பு வைக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா சிலையை நாங்க வணங்க மாட்டோம் நிக்கிறாங்க. அதுதான் உங்க தேவன் மேல வச்ச அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கும் இப்படிப்பட்ட வைராக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடும். உங்க மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் அப்பா. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் தந்துகளை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.